ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. நம்ம தெருவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் குறைவான வீடுகள் இருக்கிற இடங்கள்ல 2, 3 தெருவுகளுக்கு சேர்த்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டியில் 30% மட்டும்தான் சோலார் போட முடியும். உதாரணமா இந்த ஏரியாவில் இவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் 250 கிலோவாட்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அப்போ அதில் 30% வரைக்கும் தான் ஏஇ வந்து உங்களுக்கு ஃபீசிபிலிட்டி கொடுப்பாங்க. அதாவது ஒரு 80 கிலோவாட் வரைக்கும் நம்ம போடலாம். இப்போ இவங்க 5 கிலோவாட் போட்டுட்டாங்க. 10 வீடுக்கு போட்டுட்டாங்கன்னா 50 கிலோவாட் ஆகிடும். அப்போ ஒரு 15 வீடு தான் அதிகபட்சமாக நம்ம சோலார் போட முடியும். அதுக்கு மேலே சோலார் போட முடியாது. ஏற்கனவே இந்த ஏரியாவில் ஒரு 6 வீடு போட்டுட்டாங்க. அப்போ நம்ம வந்து சோலார் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு அனுமதி கிடைக்காது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்று அந்த இன்வெர்ட்டருடைய கெப்பாசிட்டியை அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லையா நம்ம பேட்டரியோட கூடிய 100% ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு போகணும். வீடுகளுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டம் போடுறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன் நல்லது கிடையாதுன்னா, நம்ம போடக்கூடிய முதலீடுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கமர்ஷியலில் போகும்போது ஒவ்வொரு வருஷமும் 4% 4% கூட்டிக்கிட்டே போவாங்க. இன்றைக்கி வந்து ரூ. 11 இருக்கக்கூடிய மின்சாரம் சாயங்கால நேரத்தில் பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ்ன்னு போட்டு ரூ. 14 வாங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோவாட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட்டு ரூ. 16 வருது. அப்போ சோலாரில் உற்பத்தி பண்ணுறதுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு 20 வருஷம் கூடிய வாழ்வக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கு ரூ. 2 தான் வருது. ரூ. 16 எங்கே இருக்குது? ரூ. 2 எங்கே இருக்குது பாருங்கள். அந்த வகையில் பேட்டரியுடன் கூடிய ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா கமர்ஷியலுக்கு தான் வையபிள், வீட்டுக்கு வையபிள் கிடையாது. ஆகவே வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் உடனடியாக சோலார் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சோலார் போடுறது ஒன்றும் பெரிய சுமை இல்லை இந்த காலத்தில். ஏன்னா நிதி வசதியும் செஞ்சு கொடுத்துட்றாங்க, சப்சிடியும் கொடுத்துட்றாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ எங்களை மாதிரி ஏஜென்சிஸ் வந்து ஏ டு செட் இந்த ஒர்க்கை அவங்களுக்கு கேரி அவுட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் உங்களுக்கு பர்சனலாக சுமை வந்து அதிகமாக இருக்காது. அதிகபட்சமாக இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டு ஒரு 20லேருந்து 30 நாளைக்குள்ளே முடிஞ்சு போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக மெனக்கட வேண்டியதே இல்லை. இதுக்கு மெயின்டெனன்ஸும் கிடையாது. இது என்னங்க இது போட்டுட்டு பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த விதமான தொல்லையும் இல்லை. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அது எந்த விதத்திலையும் நீங்கள் பராமரிக்க வேண்டியதில்லை. இதில் பராமரிப்புங்கிறது இந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய சோலார் பேனலை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு, மழை வரக்கூடிய காலங்களில் மெயின்டெனன்ஸே கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. 6 மாதத்தில் ஒரு 6 முறை வருஷத்துக்கு அந்த சோலார் பேனலை நல்லா தெளிவாக வச்சுருக்கணும்.